Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 10 மூட்டை முடிய இப்போ கிடக்கு கீழே 10 மூட்டை நஷ்டம் கிடக்கு. நான் 3 ஏக்கர் நட்டுருக்கேன். அப்போ 10 மூட்டை இங்கே கிடக்குதுன்னா மீதி நான் எவ்வளோ நஷ்டம் எனக்கு? சிப்பத்துக்கு 40 ரூபா கேட்குறாங்க, நாங்கள் அதையும் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல கொடுக்குறோம். இட வசதி இங்கே பத்தாமல் இருக்குது. சேத்துல போட்டு நெல்லை நாங்கள் அள்ளி போட்டு ஆள் வச்சு செலவு பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குது? நாங்களாம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாள் வந்து நேற்று வந்து சுத்தமாக நாங்கள் ரொம்ப வேதனை இருந்தோம். ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும், சலுகை கொடுக்கணும். நெல் வந்து கொட்டுறோம்னா எல்லா சலுகையும் கொடுக்கணும். நாங்கள் வந்து இப்படியே விவசாயம் பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எங்களுக்கு தார் பை தர மாட்டாங்க இதெல்லாம் கொடுக்கணும்ல. எங்களுக்கு வந்து இடம் பற்ற மாட்டேங்குது. விவசாயிகள் கொண்டாந்து கொட்டுறதுக்கு நெல்லை அடுத்த விவசாயி அறுவடை செய்கிற நெல்லை கொண்டாந்து கொட்டுறதுக்கு இடம் பத்தலை. இடம் பற்றாக்குறையினால் தாமதமாகுது. இதை வந்து தமிழ்நாடு அரசு இதை கவனத்துக்கு கொண்டு இதை வந்து விரைவில் வந்து எடை போட்டு எடுத்து நெல் நேரடி கொள்முதலத்திலேருந்து விவசாயிகளிடம் வந்து நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தி கொடுக்கணும். விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணுறதே பெருசு. அந்த அறுவடை பண்ணதை கொண்டாந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் நாங்கள் கொட்டி அதை வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாமதமாகுதுன்னா இட வசதி பத்தாமல் இருக்குது, ஆள் பற்றாக்குறை. எடை போடுறவங்க கம்மியாக 10 பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 மூட்டையாவது இங்கே எடுக்கலாம். இப்போ ஒரு 3000 மூட்டை எடுக்காமல் கிடக்கு, ஒரு 1000 மூட்டை எடுத்து கிடக்கு. கேட்டால் வண்டி வரலன்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க. அதிகாரியோட இன்சார்ஜ் யார், நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கவங்க யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்களை சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசவும் முடியும். அதிகாரிங்களோட மெத்தனை போக்கு இருக்குது. மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா கொடுங்கன்றாங்க. மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா கொடுக்க தயாராக கூட இருந்தாலுமே இது கஷ்டம் தான், வேறு வழி இல்லை. கொடுக்குறோன்னு சொன்னால் நான் நெல்லை கொண்டாந்து நீ கரையில் போட்டால் அந்த நெல்லை உடனே எடுத்துக்கணும். அந்த நெல்லை நான் திரும்பவும் தண்ணியில் கொண்டாந்து மேட்டில் போட்டு காய வச்சு 15 நாள் ஆச்சு. முளைச்சி போகுது நெல். முளைச்சி போனால் நெல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. எங்கள் நெல் நாங்கள் இங்கே அறுத்து கொண்டாந்து மேட்டில் போட்டுட்டோம். அடுத்து தாரடி நடவுக்கு ரெடியாக இருக்கிற இடத்துல இன்றைக்கி மழை பெஞ்சு 3-4 நாளாக எங்கள் பகுதியெல்லாம் முழுகி இருக்குது. ஒரு அதிகாரி வந்து பார்க்கல. நாங்கள் கண்ணீர் சிந்துறோம். ஒரு விவசாயம் படியாளந்துட்டு அதிகாரிங்க ஒவ்வொரு தடவையும் 40 ரூபா பணம் வாங்கிக்கிறியா, அதை முன்னாடி எடுங்கலாம். கேட்டால் ஒரே ஒரு லாரி தாங்க வந்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2000 மூட்டை 3000 மூட்டை பிடிக்கிற இடத்துல ஒரு லாரியை வச்சுக்கிட்டு எப்படி எடுக்கும்? அது கேட்டால் எங்களுக்கு லாரி வர்றதில்லை. இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அறுவடைக்கு இத்தனை லட்சம் மூட்டை நம்ம நெல் எடுக்கணும், அத்தனை சாக்கு வேணும், அத்தனை வண்டி வேணும், அத்தனை ஆள் வேணும்னு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு தடவையும் இதே சொல்லி நாங்கள் உங்களை கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறோம். அதிகாரிகளும் சரி அரசும் சரி எந்த ஒரு உதவியும் செய்யறதில்ல விவசாயத்துக்கு. கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்து போனான்னா உடனே நிவாரணத்தை அறிவிச்சுட்டு தான் முதலமைச்சரும் போக மாட்டேங்கிறான், அவனும் போக மாட்டேங்கிறான். இங்கே விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறான் சேத்துலையும் தண்ணிலையும். விவசாயிகளோட கண்ணீர் இங்கே பெருக்கெடுத்து ஓடுது. இன்னைக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுதோ இல்லையோ, விவசாயிகளோட கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இதற்கு காரணம் சரியான நெறிமுறைகளை வகுக்கலை. அப்படி என்ன நெறிமுறைகள் இந்த அரசாங்கம் வகுக்கலைன்னா, விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் பண்ணுறப்ப அரசாங்கமாக பார்த்து நல்ல ஒரு இடத்த தயார் செஞ்சு அந்த இடத்துல மழையில் நனையாம அளவுக்கு செட்டை போட்டு நெல்லை வாங்கணும். ஆனால் விவசாயிகள் படுற பாட்டை அந்த முதலமைச்சரோ வேளாண்மை துறை அமைச்சரோ பார்க்கறது கிடையாது. வேளாண்மை துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. நம்மோடு விவசாயிகள் உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் ஜீவகுமார் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் கடந்த வாரம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிங்க. 22% வரை நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று. அதற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை எடுத்து இப்போ மத்திய குழு வர இருக்கிறாங்க. அந்த குழுவை அமைத்து விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து இப்போவும் நிறைய நேரடி நெல் கொள்முதல்களை பார்க்க முடிகிறது. விவசாயிகள் இன்னும் மழையிலையும் நெல்லை உலர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாரக்கணக்கில் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், வேளாண் துறை அமைச்சர்களாக இருக்கட்டும். இப்போ ஏன் அமைச்சர்களுடைய கருத்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? குளறுபடிக்கு யார் பொறுப்பு? இல்லை, அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்களுடைய பதில் பூராமே இது ஒரு அரசியல் பிளே கிரவுண்டு மாதிரி தான் அரசியல் கட்சிகள் பூராமே இதில் அணுகுது இந்த பிரச்சனையை. அதாவது இந்த ஆண்டு அமோக மகசூல் வர்றதுக்கு காரணம் இது வந்து எந்த அரசாங்கங்களுடைய சாதனையா சொல்ல முடியாது. அந்த தென்மேற்கு பருவமழை கரெக்டா பெஞ்சிட்டு மேக வெடிப்பு அல்லது நீர் இடிங்கிற மாதிரி ஒரு காலநிலை மாற்றமே ஏற்பட்டிருக்கு. அது கர்நாடகத்துல ஏற்பட்டு இங்கேயும் அதே மாதிரி மழை ஏற்பட்டு அப்படிதான் தண்ணி வந்துச்சு. நேரத்துல தண்ணி வந்துச்சு. தண்ணீர் இருந்தாலே மனித உழைப்பு, மனித வளம் மெயினான காரணம். வெறும் தண்ணி வந்துச்சு அது மட்டும் இல்ல, உழவர்கள் அங்க வயக்காட்டிலே களத்திலே நின்று நாங்க உழைச்சு சாதிச்சு காமிச்சிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண்மை ஃபெயிலியர்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறத நிரூபிச்சுதான் நாங்க உருவாக்கியிருக்கோம். இப்ப இதுக்கிடையில வந்து இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க எதுவுமே எல்லாமே சாக்கு கரெக்டா இருக்கு, படுதா கரெக்டா இருக்குங்கிறது. இன்னைக்கு கூட அவங்க சொல்லியிருக்கிறது 12 லட்சம் சாக்கு தேவைப்படுது. சாக்க கல்கத்தால இருந்து இறக்குமதி பண்றாங்க. அதுக்கு பிறகு இன்னும் 12 லட்சம் சாக்கு தேவைன்னு அமைச்சர் சக்கரபாணி இங்க சொல்லியிருக்காரு. நாங்க கேட்கிறோம், இப்ப கிட்டத்தட்ட மண்ணே இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ்ங்கிற வேளாண் முறை வந்துருச்சு. மண்ணு தேவையில்லை அதுல. அதே மாதிரி விண்வெளியில விவசாயம் பண்ற முறைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நடக்கிறப்ப இவங்க இந்த சாக்குக்கும் படுதாவுக்கும் சொல்ற சறுக்கு இருக்குல்ல,
இதை கூட உங்களால கொடுக்க முடியாதுன்னா இந்த அரசாங்கம் அப்படின்னா என்ன குரட்டை விட்டு தூங்குது, கும்பகர்ண தூக்கத்தை இந்த அரசாங்கம் போட்டுட்டு இருக்கு. இது தானா விளைஞ்சதுக்குலாம் இவங்க பெருமை சொல்லிக்கிறது, நான் எங்களாலதான் விளைஞ்சிக்கிறேன். ஜீவகுமார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. ஏன்னா தொடர்ந்து அதிக பரப்பு, அதிக விளைச்சல், அதிக சாகுபடிங்கிறது ஏற்கனவே தெரியும், 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் திட்டமிடலை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இன்னொரு கேள்விகளும் அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு தேவைக்கான நெல் உற்பத்தி என்பது தன்னிறைவா இல்லை. நம்ம ஆந்திரா போன்ற பிற மாநிலங்கள்லேருந்து தான் நெல்லை அரிசியை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் தட்டி கழிப்பதனால் ஆந்திராவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்யறதுக்காக தான் இப்படி ஒரு பொறுப்பற்ற செயலை அல்லது அலட்சியமாக இந்த அரசு செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, சரியா? அதான் இதுல நம்ம அரசாங்கங்கிறது ஒரு கருவி, ஒரு எந்திரமா பாக்குறப்ப அது திமுக அண்ணா திமுகங்கிற பாயிண்ட்டுக்கு நான் அந்த மாதிரி ஒரு விவசாயி நாங்க பார்க்கல. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொறுப்பு இல்லாம தான் இதுல நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்ப முதலமைச்சர் 2 கூட்டங்கள் காணொலி கூட்டம் நடத்திருக்காரு. வீடியோ கான்பரன்சிங்ல அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தினாரு, அக்டோபர் 15 2 கூட்டம் நடத்திருக்காரு. நாங்க கேட்கிறோம், வெளிநாடுகள் போறாரு, மற்ற இடத்துக்கு போறாரு, வீடியோ கான்பரன்ஸ் இவரை எது தடுக்குது? இங்க வெள்ளமோ இப்ப ஒரு மழையும் ஒரு கனமழையும் நெல் டிபிசி எல்லாம் கடக்குது. முதலமைச்சர் வந்தாலாவது ஒழுங்காக இல்ல, அங்கிருந்து இறங்கி வரக்கூடாது, வீடியோ கான்பரன்சிங்கா நடத்திட்டு இருக்காரு. என்ன சும்மா எங்க இருக்காரு இவரு? அதனால முதலமைச்சர் இங்க பார்வையிடணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ கான்பரன்ஸ் எதுக்குங்க? வீடியோ கான்பரன்ஸ் கொரோனா நடக்குது. அதனால அரசாங்கங்கள் இதை தட்டி கழிக்குது. ஆனா இன்னமும் வரலாம், எதிர்கட்சியில வந்துருக்கூடாது, நம்ம வரலாம். அரசாங்கம் சரியாக நடவடிக்கை, அதாவது வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கிடும், இவங்க திருக்குறளை கொண்டாடுறாங்க. இவங்க ஒரு விஷயத்த முன்கூட்டியே இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அது வைக்க பொறுப்பு எரிஞ்சு போற மாதிரி போகணும்னு திருக்குறளே சொல்லி அதை இவங்க கடைபிடிக்கல. இவங்களுடைய அலட்சியம், தமிழ்நாடு அரசாங்கத்தோட அலட்சியம் காரணம். இது மத்திய அரசாங்கமும் அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியாதாங்க அந்த ஈரப்பத விஷயத்தை 22% அவங்க என்ன பேப்பரை பார்க்க நியூஸே பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு ரஷ்யாவோட புதின் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு ஈரப்பதம் இந்த நடைமுறையில அது கொள்முதலுக்கான அனுமதி கொடுப்பது என்பது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் இப்படி மழை காலத்தில் கொள்முதல் அதிகமாக இருக்கு, விளைச்சல் அதிகமாக இருக்கு, கொள்முதலும் அதிகமாக ஆகக்கூடிய சூழல்ல மாநில அரசு தான் அதை பரிந்துரை கொடுக்க வேண்டும். முன்னாடியே பரிந்துரை கொடுத்துருந்தா முன்னாடியே அனுமதிச்சிருப்பாங்கல்ல. மறுபடியும் 19ஆம் தேதி இப்போ கடிதம் எழுதியிருக்காங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக இப்போ 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடிகிறது. உங்கள் கவனத்திற்கு சொல்லிட்டு நம்மோடு பாஜகவுடைய மாநில விவசாய தலைவர் ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். சார், இந்த இடத்துல மத்திய அரசையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அந்த அனுமதியாக இருக்கட்டும், இப்போ 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்கு மத்திய அரசு முன்கூட்டியே அனுமதி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மத்திய அரசை நோக்கியே விமர்சனமும் வைக்கிறாங்க. உங்கள் பார்வை? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், ஆகாத மாமியாரோ மருமகளோ கைவட்டாலும் குத்தம், கால் வட்டாலும் குத்தம் அப்படிம்பாங்க. அதாவது என்னைக்காவது ஒரு வார்த்தை இவ்வளவு ஒரு வசதிகள் செய்து கொடுக்கிற, இவ்வளவு ஒரு நிதியை கொடுக்கிற, இவ்வளவு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசை பாராட்டி முதல்வர் பேசியிருக்காரா அப்படிங்கறதான் என்னோட முதல் கேள்வியே. ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு மத்திய அரசுடைய கொள்முதல் கொடுக்கப்பட்ட அந்த நிதியினால இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஏற்பட்டு நெல் கொள்முதல் அதிகமாயிருக்கிறது. இப்ப மட்டும் இல்லைங்க, கடந்த ஆட்சியில கடந்த 4 ஆண்டு காலத்துக்கு முன்பிருந்தே, அதாவது அதிமுக ஆட்சியிலிருந்து கூட மக்கள் விவசாயிகள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கின்ற முதலமைச்சர் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் வேலை என்ன பண்ணாங்க? டெல்டாக்கு வர வேண்டிய தண்ணி, காவிரி தண்ணி கூட கேட்டு பெற்று தரல. அன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பயிரிட்டு போட்ட பயிர் கருகி போய் தண்ணி இல்லாம கருகி போச்சு. பல விவசாயிகள் நெஞ்சடைப்புல மாரடைப்புல செத்து போனாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? தண்ணி அதிகம் இருக்கிறது. இன்னைக்கு நெல் போட்டு 1 மாதம் கூட ஆகல, தண்ணி அதிகமாக நின்று வடிகால் இல்லாம, நீங்க பாருங்க, தண்ணி வடிய இடம் இல்லாமல் மீண்டும் பயிர் செத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம். ஏன் வடியில் தண்ணி வடியல? கால்வாய்கள் தூர்வாரப்படல, குளம் குட்டைகள் முறையா தூர்வாரப்படல, ஏரிகள் தூர்வாரப்படல, பெரிய பெரிய வாய்க்கால் தூர்வாரப்படல. இதெல்லாம் முதல் காரணம். தூர்வாரி இருந்தா முதல் பயிரே கறி இருக்காது. ரெண்டாவது, இன்றைக்கு இவ்வளவு கொள்முதல் இருக்குன்னு தெரியும். சிறுதானியம் உட்பட பல விஷயங்களுக்கு மத்திய அரசு இன்னைக்கு MSP பிக்ஸ் பண்ண காரணத்தால விவசாயிகள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டு அவர்கள் இன்னைக்கு அளவில்லாத உற்பத்தியை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஏன் நெல்லை தேக்கி வைக்கிறதுக்கு சேமிச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யக்கூடாது? இந்த பிரச்சனையே என்ன? நீங்க அந்த காலத்துல சாப்பிடுறப்ப ஒரு கிண்ணம் வைப்பாங்க, கிண்ணத்துல தண்ணி வைப்பாங்க, பக்கத்துல குண்டூசி வைப்பாங்க. ஒரு நெல்மணி கீழே விழுத்தா சாப்பிடுறப்போ அதை அந்த குண்டூசியில குத்தி எடுத்து
அந்த தண்ணியில் நனைச்சிட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த நெல் மீது பருத்தி மீது அக்கறை உள்ளவர்கள் விவசாயிகள். அது வந்து அந்த அளவுக்கு என்ன, ஒரு நெல்மணி விலை இருக்கிறதுக்கு நீங்க 1000 லிட்டருக்கு மேல தண்ணி வேணும். அதனுடைய அருமை தெரியும், எவ்வளவு உழைப்புன்னு தெரியும். நீங்க 20 லட்சம் டன் நெல்ல அப்படியே நீங்க ரோட்ல சாலையில போட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம விவசாயி நெஞ்சு எரியுதுங்க, வயிறு எரியுதுங்க பார்க்க. என்னங்க அரசு இது? விவசாயிகள் மீது அக்கறை உள்ள அரசா இது? நீங்க எந்த காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விளைபொருளை பாதுகாக்க வேண்டியது, விவசாயியோடு துணை நிற்க வேண்டியது அரசினுடைய, தமிழக அரசுடைய பொறுப்பாகும். நீங்க அதுக்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம், சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க லேட் ஆகுறதா இல்லையா, நீங்க நெல்மணிய நீங்க வந்து சேகரிக்க வைக்க போது ஏற்பாடை செய்தர வேண்டியது. நீங்க போன முறையெல்லாம் சொன்னீங்க, நாங்க தார்பாய் தரோம் விவசாயிகளுக்கு, அது தரோம், குடோன் கட்டி தரோம். மத்திய அரசு அளவற்ற நிதியை ஒதுக்கி இருக்கு குடோன் கட்டுறதுக்கு. நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா? ஒரு விவசாயி கேட்கிறாரு, நான் வீடியோல பாக்குறேன், இவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த நெல் கிடங்கு ஓபன் பண்ணி தண்ணி தேங்கணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. இதுதான் அரசா? இதுதான் ஒரு முன்னேற்பாடு செய்யற அரசா? எல்லாத்துலயும் நாங்க முன்னாள் இருக்கிறோம், அதிகபட்சமா இருக்கிறோம், வளர்ச்சின்னு சொல்றீங்களே. நெல்மணி கெட்டு போறது, நெல்மணியை பாதுகாக்காத அரசான்னு நான் கேட்கிறேன். இதுக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லட்டும். தெரியும் இவ்வளவு விளைச்சல் 90 நாளைக்கு முன்னாடியே தெரியும், எவ்வளவு நெல் அவுட் வரும்னு தெரியும். வேளாண் துறை என்ன பண்ணுது? விவசாயி கொண்டு ரோட்ல போடுற வரைக்கும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? அமைச்சரை முட்டையிடுறாங்க மக்கள், அமைச்சரை சுற்றி வளைக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க மக்கள். என்ன அரசு இதுன்னு நான் கேட்கிறேன். நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. மத்திய அரசு இங்க மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யறாங்க, திட்டமிட்டு செயல்படுறாங்க. மாநில அரசு பொறுப்பேற்றுக்கணுங்க. இதுக்கு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. வெட்டியா நீங்க வந்து வெறும் அரசியல் செய்யாதீங்க, வெறும் வாய்ச்சோடால அரசியல் பண்றீங்க நீங்க. இல்ல வேளாண் துறை அமைச்சரோ அல்லது உணவுத்துறை அமைச்சரோ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, மிக துரிதமாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அங்கிருந்து குடோன்களுக்கு அனுப்புற நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு 16 லட்சம் சாக்குகள் கையிருப்பு இருக்கு, இன்னும் ஒரு 66 லட்சம் வந்துவிடும். ஆனால் எந்த தேக்கமும் இல்லாமல் உரிய எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக மிகையாக அல்லது தவறான குற்றச்சாட்டுகளை நீங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க. விவசாயி ஏன் சார் வயிற்றுல வயல் அடிச்சு அழுகுறாங்க? அவங்களுடைய நெல் சார் இன்னும் பணம் வரல, பணம் வந்து சேர்றது இல்ல சார். உடனடியா நீங்க போட்டா கூட நெல்மணியை கொள்முதல் செஞ்சா கூட பணம் வந்து சேர்றது இல்ல. மூட்டைக்கு 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல சார், ஒரு சாக்கோட விலை 600 கிராம், சாக்குக்கு 1.5 கிலோ குறைக்கிறாங்க. இதுதான் அரசு, திராவிட மாடல் அரசு. நீங்க புரிஞ்சுக்கங்க சார். இதை எதுக்கு எதிர்க்கட்சி சொல்லணும்? விவசாயி சொல்றான் சார். நான் ஒரு விவசாயி, என்னுடைய தலைவராக பிஜேபியோட பேசுறேன். தொடர்ச்சியா எனக்கு போன் வருது, அங்கிருந்து டெல்டா மாவட்டங்கள் இருந்து, கடலூர்ல இருந்து வருது, விழுப்புரத்துல இருந்து வருது. காப்பாத்துங்க சார், எங்களை காப்பாத்துங்க, குடும்பத்தை காப்பாத்துன்னு கேட்கறாங்க. இதுதான் அரசா? குண்டாஸ் போட்ட அரசு விவசாயிகள் மீது எப்படி இருக்கு? அப்புறம் வெறுநேர் வாக்கு முடியும் இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட. ஒட்டுமொத்தமா விவசாயிகளை வஞ்சிக்குதுங்க. பயிர் காப்பீடு அப்படிதான் பண்ணாங்க. பயிர் காப்பீடையும் கட் பண்ணி விவசாயிகளுக்கு பணம் தரல, பல இடங்கள்ல பெரிய சிரமத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா இது விவசாயிகளுக்கு எதிரான அரசுங்க, விவசாயிகளுக்கு ஆதரவான அரசே இல்ல. இதைத்தான் என்னுடைய கருத்தா நான் முன்வைக்கிறேன். நன்றி சார். இந்த வேளாண் துறை முடங்கிவிட்டது, அரசு விவசாயிகளிடம் அலட்சியமாக நடந்து கொள்கிறது, விவசாயிகளை கைவிட்டு விட்டது, புறக்கணித்து விட்டது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே விவசாயிகள் காத்து கிடக்கிறார்கள். அவர்கள் விளைவித்த நெல்மணிகள் இன்றைக்கு மழையில் நனைந்து முளைத்து வீணாகி கொண்டிருக்கிறது, அலட்சியம் காட்டு கொண்டிருக்கிறது அரசு என்றெல்லாம் தொடர்ச்சியாக தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிற சூழல்ல, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறது திருக்குறள். வரும் பொருள் வருகின்ற ஆதாரங்களை பெருக்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், சேர்த்த பொருட்களை காப்பாற்ற வேண்டும், காக்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. அதுபோல் நடந்து கொள்ளுமா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.